சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியை உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். போன வாரம் பேசுனதுல ஆமாம், ஏதோ திருஷ்டி பட்டுடுது. ஏன் சார், என்ன செய்யுது? நம்மளே அதிசயமாக திமுகவை பாராட்டுறதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார். திமுகவை பாராட்டி பேச மாட்டீங்களா, ஆமாம், மத்திய அரசை விமர்சனம் பண்ண மாட்டீங்களாலாம், இப்படி அவங்க நேயர்களுடைய மனசில் என்ன ஒரு கேள்விகள் வருதோ அது சொன்னாங்க. ஆமாம், ஒரு கவிதையே வெளியிட்டீங்க. ஆமாம், அது ஒரு பக்கம் போட்டோம். அது வேற ஒரு கேள்வி. திமுகவை பாராட்ட அப்படின்னு வரும்பொழுது நம்ம சொன்னோம், காவல்துறை பல இடங்களில் வித்தியாசமாக பல தவறுகள் நடக்குது. அதுக்கு அவங்களும் இதுவாக போயிடுறாங்க, ஒத்துழைக்கிற மாதிரி திமுக நிர்வாகிகளுக்கு சப்போர்ட் பண்ணி மறைச்சி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி பாருங்கள், பொள்ளாச்சி நிகழ்வு வெளியில் வந்தபோது இங்கே அது என்ன ஒரு அரக்கோணத்தில் ஒரு திமுக நிர்வாகி கல்லூரி மாணவியை ஒரு கல்லூரி மாணவியை அவருடைய பாலியல் வன்முறை செய்தது மட்டும் இல்லாமல் எடப்பாடி கூட பேசியிருக்காரு. திமுக மற்ற சார்களுக்கெல்லாம் அவரை விருந்தாக்குவதற்கு ஏற்பாடு செய்தார்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்த தகவல் 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. தகவலுடைய உறுதி இது. ஏன்னா காவல்துறையோ எதிர்கட்சிகளோ பத்திரிகையோ சொல்கிறது தான் நம்ம போகணும். நீங்களானும் போய் அங்கே என்ன ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷனாக பண்ண முடியும்? ஆனால் அதுக்கு இல்லவே இல்லை. அது அவருடைய 2வது மனைவி, அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதுதான் அவங்க அதிமுக நிர்வாகி ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல அவர் தான் இதை பெருசாக்கிட்டாருன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. பொள்ளாச்சி சமயத்தில் அந்த தீர்ப்பு வந்தபோது அன்றைக்கே இது வெளியே வரக்கூடாதுன்னு எல்லா மீடியாவுக்கும் இதை இந்த அரக்கோணம் மேட்ரு பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோட்டையிலிருந்து மீடியாவுகளுக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கெல்லாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு சொன்னால் உடனே கேட்டுருவாங்க, அவங்க தான் அந்த லைனில் இருக்காங்க. அதனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஏதோ அதிசயமாக பாராட்டினா அந்த வடபழனியில் வைரக்கற்கள்லாம் 23 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆளை கட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே தூத்துக்குடி செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு காவல்துறையை திருஷ்டி பட்டுடுச்சு. அந்த வைரக்கற்களை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா கோர்ட்டில் வெரிஃபை பண்ணால் வைரம் பூரா போலிங்கிறான். அந்த ஆள் அந்த கட்டி போட்டு தூக்கிட்டு போனால, வைரம் பிடுங்கிட்டு போனால, அந்த ஆள் பேர் என்னமோ சண்முகம் என்னமோ பேர், 23 கோடி ரூபாய் என்னமோ. அவன் என் சர்டிஃபிகேட்டு காமிக்கிறான், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போன வைரம் ஒரிஜினல் இதாக இருக்கு பாரு சர்டிஃபிகேட்டு. போலீஸ்காரங்க என்ன பண்ணான்னு தெரியலங்கிறான். போலீஸ்காரன் எனக்கு தெரியாது, பிடிச்சது தான் நாங்கள் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தோங்கிறான். இப்போ நடுவில் எதிர்கட்சிகள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிருச்சு, போலீஸ்காரங்க நடுவில் கல்லை மாற்றி விட்டாங்க. நம்ம ஏதோ அதிசயமாக பாராட்டணும். இனிமேல் பாராட்டும் போது பார்த்து பாராட்டணும் போல், நல்லா விசாரிச்சுட்டு பாராட்டணும் போல் இருக்குது. விமர்சனம் பண்ணும்போது தான் நம்ம பார்த்து விமர்சனம் பண்ணணும். பாராட்டும் போதும் விசாரிச்சுட்டு தான் பண்ணணும் போல் இருக்குது. இது ஒரு மேட்ரு. இன்னொரு விளக்கமாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்ஐசி மேட்ரு. ஆமாம், நான் காதோடுன்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் எல்ஐசின்னு டைட்டிலில் போட்டிங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லும் போதே அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம். நிறைய பேர் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. நாங்கள் எல்ஐசி ஊழியர்கள், எல்ஐசி முன்னாள் ஊழியர்கள், எல்ஐசி எப்படிப்பட்ட நிறுவனம். ஒருத்தர் என்னை பொய்யன்னே போட்டிருக்காரு கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் மரியாதையாக அதை எடுங்கன்னு மிரட்டியிருக்காரு. அந்த அந்த இதே கண்டென்ட்டை அவருக்கு நம்ம சொல்கிறோம். எல்ஐசிங்கிற நிறுவனம் அவர் அதில் ஓய்வு பெற்றவராக இருக்கலாம், பணிபுரியவராக இருக்கலாம். அவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதுக்கு குறைச்சல் இல்லாமல் நமக்கு எல்ஐசிங்கிற நிறுவனத்தின் பேரில், பாரம்பரியமிக்க நிறுவனத்தின் பேரில் மரியாதை இருக்கிறது. இது நான் சொல்கிறது பொதுவாக ஒரு வார்த்தைக்காக சொல்ல. எங்கள் அப்பா 25 வருஷம் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தார். ஜோனல் மேனேஜர் கிளப் அப்படின்வாங்க, அதாவது மேனேஜர் கிளப்பு, சீனியர் மேனேஜர், இப்படி. அது ஜோனல் மேனேஜர் கிளப்னா பெரிய ஏஜென்ட்டு. நிறைய பாலிசி பிடிச்சி எல்ஐசிக்கு வருமானம் அதிகமாக வந்ததுன்னா அந்த கிளப் மெம்பர் அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், எக்ஸ்ட்ரா ஊக்கத்தொகையெல்லாம் கொடுப்பாங்க. நான் வாலிபனாக இருக்கும்பொழுது, இப்போவும் வாலிபன் தான், கொஞ்சம் வயசாகிடுச்சு அவ்வளோதான், இருந்தாலும் சொல்கிறேன்,
அந்த பீரியடில் நானே ஒரு 10-15 பாலிசி எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி கொடுத்தா குடும்பத்துக்கு நல்லது தானே, வருமானம் தானே. ஆக எல்ஐசியின் உப்பை நானும் தின்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் வந்து தேவையில்லாமல் பொய்யான விமர்சனம் பண்ண மாட்டேன். இப்போ யாரெல்லாம் அந்த எல்ஐசி பேரில் வந்து நான் வந்து பொய்யா சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்களோ, நான் உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் அதை அடக்கி வாசித்தேன். 100 கோடின்னு முழுவதுமாக சொல்லலை. இப்போ சொல்கிறேன். ஏன்னா என்னை பொய்யன்னு சொல்லும்போது நான் அதுக்கு சரியான விளக்கம் சொல்லணும்ல. 13 கோடி பேர் இந்தியா முழுக்க பாலிசி ஹோல்டர். எங்கே பிரச்சனைனா சதர்ன் ஜோன் 14 மாடி கட்டடம் எல்ஐசி பில்டிங், அங்கே 7 டிவிஷன் சேர்ந்துருக்கு. அதில் சென்னை, வேலூர், சேலம், மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி 7 டிவிஷனு. 2023-24 ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் என்ன மோசடி நடந்திருக்கு எல்ஐசியில்? மோசடியே நடக்க வாய்ப்பு இல்லை. கம்ப்யூட்டரில் ரெக்கார்டில் என்டர் பண்ணாமல் பாலிசி இஷ்யூ பண்ணாங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பதில். இந்த ரிப்போர்ட்டை கையெழுத்து போட்டு அமைச்சிருக்கிறவர் சீனியர் ஜோனல் மேனேஜர் வெங்கட்ரமணன் என்கிற இன்றைக்கும் வந்து சீனியர் ஜோனல் மேனேஜராக தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரிக்கு எல்ஐசிக்கு நிர்வாகத்துக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அதிகாரி. மே 31 ஓய்வு பெறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேலூர், குடியாத்தம் இந்த மாதிரி பகுதிகளில், அப்புறம் நம்ம சொன்னோம் விருதாச்சலம், திட்டக்குடி, கடலூர், இதில் வேலூர் டிவிஷனில் மட்டும் 7638 பாலிசியை வந்து நாட் என்டர்ட் இன் கம்ப்யூட்டர். அறிக்கையோட காப்பி என்கிட்ட இருக்குது. 7638 வெறும் வேலூர் டிவிஷனில் மட்டும். சென்னைக்கு கீழே வரக்கூடிய 7 டிவிஷனில் ஒரு டிவிஷனில் 150 கேஸு. 7638 வரல. அது வந்து அதே மாதிரி 6 டிவிஷன்லேயும், அதாவது சென்னைக்கு கீழே வரக்கூடிய 6 டிவிஷன் சேர்த்து சுமார் 40,000 மோசடியான கிளைம் பண்ணி பணம் கொடுத்துட்டாங்க. எப்போ? 23-24 ஒரே வருஷத்தில். இந்த அன்ரெக்கார்டட் பாலிசிஸ், நான் சொல்லுறது அந்த அறிக்கையிலேருந்து படிக்கிறேன். அன்ரெக்கார்டட்னா பாலிசி இஷ்யூ பண்ணிடுவாங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் விவரங்கள் நம்ம அதை தான் பேசணும். இது வந்து சுமார் ஒரு வருஷத்தில் 600 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே வருஷத்தில் 23-24. யார் அறிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கா? வெங்கட்ரமணன். அவர் இன்னும் இருக்கார். மே 31 ஓய்வு பெறாரு. இதில் வந்து ஃபேக் டெத்து, செத்து போனவன் சொல்லி உயிரோடு இருக்கிறவன் பேரில் பாலிசி கிளைம் பண்ணது 16. எங்கள் குடியாத்தத்தில் மட்டும். விருதாச்சலம், திட்டக்குடி, கடலூர் ஏரியாவில் 67 கேஸு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளெல்லாம் வந்து அதை கேன்சர் இருப்பதை மறைத்து பாலிசி கிளைம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஜிப்மர் பாண்டிச்சேரி இருக்குல்ல, ஆமாம், அங்கே ஏன்னா இது வேலூர் டிவிஷனில் நடந்திருக்கு பாருங்கள். இந்த வேலூர் டிவிஷன் உடனே அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்த உடனே இவன் எங்கே போயிருப்பான்? சிஎம்சி வேலூருக்கு போயிருப்பான். சிஎம்சியோ இல்லை ஜிப்மர், அதான் அங்கே போயிருப்பான். பாண்டிச்சேரி இந்த சுற்று வட்டாரத்தில் தான் போயிருப்பான். கடலூர் அப்படின்னா ஒன்று வேலூருக்கு போயிருக்கணும், இல்லை பாண்டிச்சேரிக்கு போயிருக்கணும். இங்கெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டுடைய லிஸ்ட்டில் பார்த்தா இந்த பாலிசி ஹோல்டருடைய லிஸ்ட்டில் அதில் சிலது மேட்ச் ஆகுது. அதை மறைச்சி பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வந்து போய் சேராததும் நிறைய பென்ஷன் டெபாசிட் பாலிசி இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கேஸில் வந்து 2023 ஆள் வந்து செத்து போயிட்டார். அவர் ஒரு நாமினி போட்டார். அவர் குடும்பத்தில் யாரோ ஒரு நாமினி, அவர் பொண்ணோ யாரோ. அதுக்கப்புறம் அந்த பாலிசியை சரண்டர் பண்ணுறாங்க. பாலிசி எப்போ சரண்டர் பண்ணலாம்? நம்ம உயிரோட இருக்கும்போது தான் பாலிசியை சரண்டர் பண்ணி, இனிமேல் எனக்கு வந்து இந்த பாலிசி வேண்டாம், அதுக்கு முழு பணமும் இல்லாமல் ஏதோ ஒரு சரண்டர் வேல்யூன்னு ஒரு பாலிசியில் பணம் கொடுப்பாங்க. அது யாருக்கு? உயிரோடு இருக்கும் பொழுது பாலிசிதாரர். செத்துப்போன ஒரு பாலிசிதாரருடைய இதை வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லாமல் மறைச்சி சரண்டர் பண்ணி இதை வாங்கிட்டு போனது வந்து அந்த நாமினி இல்லை. நாமினியாக இருந்தால் செத்து போனதை வந்து வாங்கி முழு பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நாமினிக்கே தெரியாமல், அவங்க நாலேஜே இல்லாமல் சரண்டர் பண்ணி நடுவில் உள்ளவன் யாரோ வாங்கிட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் நான் சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் வேலூர் டிஎஸ்பி கிட்ட போய் விசாரிக்க சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து நான் வந்து பொய்யா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு சொன்ன பாருங்கள், இந்த 23 செத்து போன ஒரு சரண்டர் பண்ணாங்க 24.
சரண்டர் பண்ணாங்கன்ற அந்த உண்மை வந்து அவர் வந்து செத்து போயிட்டாருன்னு அந்த நாமினி போய் என்ன பண்ணியிருக்காங்க, கிளைம் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். பாலிசி எடுத்து பார்த்தா ஆல்ரெடி சரண்டர் பண்ணி வாங்கி போயிட்டாங்க. சரி, அவங்க அப்பா தான் உயிரோடு இருக்கும்போது சரண்டர் பண்ணாரான்னு பார்த்தா அவர் செத்து போன தேதிக்கு அப்புறம் தான் சரண்டர் ஆயிருக்கு. பகல் கொள்ளையாவில் இது வெளியில் வந்த உடனே திடீர்னு இந்த சரண்டர் ஆன பணம் 28/6/24 அன்னைக்கு ரீபேமெண்ட் ஆயிடுச்சு. நம்ம செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு கதை மாதிரி. சரி, லஞ்சம் வாங்கினது உண்மைதான், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க அதே மாதிரி நடந்திருக்கு. நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா, வேலூர் டிஎஸ்பி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மொஹாண்டின்னு சித்தார்த் மொஹாண்டின்னு அவங்க எம்டி சிஇஓ இருக்கார் எல்ஐசிக்கு. ஆல் இண்டியா லெவலில் 4 எம்டி, அதில் ஒருத்தர் சிஇஓ, அதில் தமிழர் கூட ஒருத்தர் துரசாமின்னு ஒருத்தர் இருக்கார் நினைக்கிறேன். 4 பேரில். இப்போ போன வாரம் அவர் எம்டி ஆனார். அந்த மொஹாண்டி கிட்ட இதை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகணுன்ற ஒரு புகார் வந்து மனு வந்து அவர்கிட்ட பெண்டிங் இருக்குது, இன்னும் முடிவு எடுக்கலை. இதை தவிர இன்னும் நம்பலைன்னா வேலூர், குடியாத்தம், திட்டக்குடி, கடலூர், விருதாச்சலம் ஒரு இடத்துலையும் என்ன பாலிசி நம்பர், எந்தெந்த பெயரில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு என்னால் விவரம் கொடுக்க முடியும். என்கிட்ட இருக்கு, லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், என்னை வந்து பொய்யர்னு சொன்ன யாரோ 2-3 பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில், ஐயா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது. 25 வருஷம் வந்து எங்கள் அப்பா மூலமாக அந்த உப்பு, எல்ஐசியோட உப்பு, ஏன்னா அவருடைய வருமானம்னா அதை வச்சு தானே எங்கள் குடும்பம். கண்டிப்பாக நான் பொய்ன்னு நீங்கள் வந்து நான் உண்மைன்னு நிரூபிச்சிட்டா, நீங்கள் ஊழியரோ இல்லை முன்னாள் ஊழியரோ 6 மாத சம்பளத்தையோ ஓய்வூதிய பணத்தையோ இராணுவத்தில் உயிரிழந்த போர் வீரர்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துடணும். நல்ல சவால். நான் உண்மைன்னு நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் மேலும் விவரங்களை தர்றேன். சேனல் 5ல் வந்து உட்காருங்க, எல்லா விவரங்களையும் ஓப்பனாக டிவி பேசுவோம் யூடியூப்பில். ஆனால் கண்டிஷன் 6 மாத சம்பளமோ பென்ஷனோ இராணுவ வீரர்கள் போயிடணும், குடும்பத்துக்கு போகணும். சப்போஸ் நான் பொய்ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளவு வந்து கொடுக்கணும்னு சொல்லணும், × 2 டபுள் பங்கு நான் கொடுக்குறேன். சவாலா? எல்ஐசிங்கிற நம்ம சொல்கிறதே எதுக்காக சொல்கிறோம், தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியாது. இவ்வளவு பெரிய நிறுவனம், பாரம்பரியமிக்க நிறுவனம், பெருமை மிக்க நிறுவனம், ஊழல் இல்லாத நிறுவனம்னு இவ்வளவு வருஷமாக பெயர் பெற்ற நிறுவனம், ஒரு வருஷத்தில் 600 கோடி ரூபாய்க்கு 40,000 பாலிசி, மோசடியான பாலிசி உள்ளே என்ட்ராயிருக்கு. 40,000ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர். 40,000க்கு என்னால் பாலிசி நம்பர் கொடுக்க முடியாது. 40 பாலிசி நம்பர் கொடுக்கலாம் ஒரு சாம்பிளாக. இது நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்ஐசி பேரில் உள்ள அபிமானத்தையும் அந்த வருத்தத்துலேயும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் போய், இது வந்து எல்ஐசி டாப் நிர்வாகமோ அரசோ செய்யலை, முகவர்கள் செய்கிறாங்க, பாலிசி ஹோல்டர்கள் செய்கிறாங்க, இதுக்குன்னு சில புரோக்கர்கள் இருக்காங்க செய்கிறாங்க. ஆக தவறு எங்கேயோ நடக்கிறது. அந்த தவறை திருத்த வேண்டும் என்பதற்காக தான் சொன்னோம் நம்ம கேள்விகள் உள்ள. அதை முக்கியமாக பொய்ன்னு சொன்னவங்களுக்கு ஒரு நேரடி சவாலுக்கு ரெடியாக இருக்கவங்க நேராக வாங்க, சேனல் 5ல் உட்கார வச்சு நான் பாலிசி நம்பர்லாம் கொடுக்குறேன், உண்மையா பொய்யான்னு வேலூர் டிஎஸ்பிகிட்ட போங்க. எல்ஐசியில் வெங்கட்ரமணன் சீனியர் ஜோனல் மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட தகவல் அறியும் சட்டத்தில் கேளுங்க, பதில் வாங்கிக்கோங்க. ஓகே சார், யார் சவாலுக்கு வர்றாங்கன்னு பார்ப்போம். ஆமாம், கேள்விகளை நம்ம ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்குறாரு. ஐயோ, அவர் வில்லங்கமாக தான் கேட்பான்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது, ரெட் ஜெயண்டின் தக் லைஃப் பார்த்தீர்களா? ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல் தெரிகிறது. ரெட் ஜெயண்டின் தக் லைஃப் எதை சொல்கிறாங்க? வடிவேல் ராஜன் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பதில் சொல்லணும். கொஞ்சம் சிக்கலான ஆள், நமக்கு ரொம்ப நேர் தான், நம்ம பார்த்ததில்லை. இருந்தாலும் அவருடைய கேள்வியை பற்றி தான் நமக்கு தெரியும், இந்த ஆள் இப்படி தான் ப்ரொஃபைலு. தக்கு அப்படின்னு சொன்னால் குண்டர்னு அர்த்தம். இங்கிலீஷில் தக் அப்படின்னா THUGனா குண்டர், ரவுடி. ரெட் ஜெயண்டின் தக் லைஃப் ஒரு காலம் இந்த டாஸ்மாக் விவகாரத்தை தான் சொல்கிறாரா நமக்கு தெரியல. ஏன்னா அந்த சினிமா ஒன்று வருது மணிரத்னம் சார்து, அந்த ரெட் ஜெயண்ட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. கமல்ஹாசன் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ட்ரெய்லரில் என்ன 2 நிமிஷம் ட்ரெய்லரு, அது நான் பார்த்தேன். அதை போய் இவ்வளோ சீரியஸாக அவர் கேட்குறாரு. அதை தான் மீன் பண்ணுறாரா இல்லை இந்த டாஸ்மாக் விவகாரத்தை மீன் பண்ணுறாரா? ரெட் ஜெயண்டின், ஏன்னா டாஸ்மாக் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தீஷ், ஆமாம்,
நம்ம நிறைய வந்து எல்லாரும் நிறைய யூடியூப்பு நிறையா வந்து வாட்ஸ்அப்பில் செய்திகள்லாம் பார்த்துருப்பாங்க. அன்பில் மகேஷோட மைத்துனர் வாலாடி கார்த்திக்குடைய மைத்துனர் ஆகாஷ் பாஸ்கரன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துவுடைய பேத்தி கெவின் கே ரங்கநாதனுடைய மருமகன். கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே 3 படம், தனுஷ் ஒன்று, சிம்பு ஒன்று, சிவகார்த்திகேயனை வச்சு கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கடலூரில் வந்து பாஸ்கரன் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு. ஒரு சேலத்திலேயே எங்கேயோ வந்து ஒரு சொர்ண மாளிகைன்னு ஒரு நகைக்கடை வச்சுருக்காரு. பெரிய 500-600 கோடி வருமானமோ டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. 5 கோடி 10 கோடி அந்த ரேஞ்சு தான். இப்போ திடீர்னு இந்த 6 மாதத்தில் அப்போ யார் பணம்? அப்போது முதல் குடும்பத்துடைய பணம் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இந்த ரதீஷுங்கிறவர் வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து இங்கே அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணதா சொல்கிறாங்க. அது உண்மையில் வீடு இல்லை, வீடுனா ஃப்ளாட்டு. ஆனால் வந்து லாகரேஷியான்னு ஆழ்வார்பேட்டில் அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆஃபீஸாக 4 பேரை சந்தித்து இந்த பண வசூல்லாம் வந்து அங்கே வச்சு பண்ணியிருக்காரு. அவர் வேறு எங்கேயோ மற்ற இடங்களில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி விவரங்கள்லாம் வந்தது. ரதீஷ் வந்து அந்த விசாகன், ஆமாம், அந்த எம்டி டாஸ்மாக் மேலாண்மை, ஆமாம், அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, இங்கேருந்து வாங்குங்க. அந்த வாட்ஸ்அப் சேட்டிங்கில் அந்த அன்பு தம்பி அப்படின்னு போட்டு வந்திருக்கு. முதல்வருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் நெருக்கமானவர், பழக்கமானவர், அவரை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ யார் அந்த சார் போய் யார் அந்த தம்பி இப்படின்னு வந்துருச்சு. அவர் உதயநிதிக்கு நெருக்கமானவர்னு சொல்கிறாங்க. எல்லா தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரதீஷை காணோம். ஆனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ரதீஷோட அப்பா அம்மா யார், ரதீஷோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் எதுவுமே தெரியல. ஆமாம், அது ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி ஃபுல்லாக வந்துருச்சு. இவரை பற்றி வரல. ரதீஷ் வந்து உதயநிதி நண்பர்னு அதோட நிற்குது. ஆகாஷ் பாஸ்கரன் ஏன்னா வந்து ஒரு கெவின் கேருங்கிற ஒரு சிக் ஷாம்பு அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முத்து பேத்தியை வந்து அப்புறம் முத்துடைய பெண் வந்து தேன்மொழி அவர்களை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவங்க பொண்ணை தான் வந்து தாரிணியை தான் இவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் பண்ணியிருக்காரு 6 மாதம் முன்னால். அப்போ எல்லா அரசியல்வாதிகளும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அது கூட தப்பு இல்லை. ஏன்னா முத்துனா அது வந்து ஒரு முன்னாள் முதல்வருடைய அதாவது முதல்வருடைய குடும்பம், அந்த வகையான உறவுக்காரர்கள், அரசியல்வாதிகள் வருவார்கள். அவர் சினிமா எடுக்கிறாரு, பெரிய சினிமானா. ஆனால் 5 கோடி போட்டு சினிமா எடுக்கிறவன் புதுசாக வந்து 5 கோடிக்கு வசதி இல்லாதவன் 500 கோடிக்கு எடுக்கிறானா அவன்கிட்ட பணம் எப்படி வந்துச்சு? சரி, இந்த ரதீஷ் யார்? இவர் சொல்கிறத ஏன் வந்து டாஸ்மாக் எம்டி வந்து கேட்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு? அப்போ யாருக்காக அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? யாரோ ஒரு தனிநபர். இப்போ ரதீஷ் அநேகமாக இன்னும் 2 வருஷத்துக்கு வரமாட்டார். அசோக் மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு அசோக் வந்து நேரம் கோர்ட்டில் சரண்டர் ஆகி 10 நிமிஷத்தில் 50,000 ரூபாய்க்கு 2 பேரை பெயில் போட சொல்லி அடுத்த 10 நிமிஷத்தில் வண்டியில் ஏறி போயிட்டார் இல்லையா? இப்போ மறுபடியும் எங்கே இருக்காருன்னு தெரியல இல்லையா? இதே மாதிரி ரதீஷும் கொஞ்ச நாள் இப்படி இருப்பார். தனிப்படையை விட்டு தேடுவாங்க. ஏதாவது ஒரு தனிப்படையை விட்டு தேடலாம். அசோக் மாதிரி தான். இங்கே தான் அவர் துபாய் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஈசிஆரில் எங்கே இருக்காரா, ஓஎம்ஆரில் இருக்காரான்னு தெரியல நமக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நமக்கு என்னன்னால் எல்லா இடத்துலையும் வந்து அது அவர் உதயநிதிக்கு நெருங்கின நண்பர்னு. இந்த விசாகன் இருக்கார ஒரு புது செய்தி, இது வரைக்கும் வெளியில் வராத செய்தி, அவ்வளவாக வராத செய்தி ஒன்று வந்து என்னன்னால், அந்த விசாகன் வந்து சமீபத்தில் நடந்த நமக்கு சம்பந்தமான விஷயம், சென்னை பத்திரிகையாளர் மன்றம், அதுக்கு கூட நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 15 வருஷத்துக்கு முன்னாலே கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் நான்கூடையா. நம்ம ப்ரெஸ் கிளப்பு அங்கே தேர்தல் நடந்துச்சு ஒரு 6 மாதம் முன்னால். அந்த தேர்தலில் ஒரு சில வேட்பாளர்கள் ஆளுங்கட்சிக்கு இணக்கமான வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சில குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்காக டாஸ்மாக் இவர் வந்து விசாகன் எம்டி வந்து 5 லட்சம் ரூபா கேஷாக நன்கொடை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அந்த ஒரு வேட்பாளர், ஒரு பத்திரிகை யூனியன் வச்சிருக்கிறவர் ஒருத்தருக்கு ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு சகாயம் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க, ஒரு உதவி சகாயம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எதுக்காக கொடுக்கணும்?
டாஸ்மாக் எம்டிக்கும் பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் பத்திரிகையாளர் யூனியனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ புரியுதுங்களா? ஆளுங்கட்சி, டாஸ்மாக்கு, மீடியா மீடியா எப்படி ஒரு ஒரு முடிச்சு வருதுன்னு. அதே மாதிரி இந்த காணாமல் போன ரதீஷ் வந்து விவரங்கள் வந்து இதுவரை வந்து இடி வந்து, அதாவது இடிக்கு நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்கிறோம், தோண்டீர் முழுசாக தோண்டுக, அக்தலின் தோண்டலின் தோண்டாமை நன்று. என்ன குரலோவியம் கலைஞர் தான் எழுதுவாரா? நாங்கள் எழுத மாட்டோம். நாங்கள் எழுத மாட்டோமா? சரி, இதான் மேட்ரு. இந்த ரதீஷை பற்றி நம்ம தனிப்பட்ட புலன் விசாரணை பண்ணுறோம். நமக்கு தமிழக அரசியல் பத்திரிகை காலத்திலேருந்தே இது பழக்கமானது. ஆமாம். அவர் வந்து 50 மில்லியன் யூரோ, 50 மில்லியன் டாலர், இப்படி வந்து 500 கோடி சுமாராக ஹவாலா மூலம் வெளியே இங்கிருந்து பணம் அனுப்பிச்சு துபாய் மற்றும் அயர்லாந்துங்கிறது பிரிட்டனுக்குள்ளே வரும், அங்கிருந்து மறுபடியும் இங்கே கொங்கு தொழிலதிபர்கள் இருக்காங்க பாருங்கள், திருப்பூர், பல்லடம், ஈரோடு, கோயம்புத்தூர், பெரிய தொழிலதிபர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க நிறையா. இவங்களுடைய டம்மி கம்பெனிகளுக்கு பணம் அனுப்பிச்சிட வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டாக. 60% பணத்தை அந்த இவங்கக்கிட்ட கொடுத்துடணும், ரதீஷ் சார்பில் உள்ளவங்களுக்கு. ரதீஷ் சார்பு யாருன்னு நமக்கு தெரியுது, அவங்களுக்கு கொடுத்துடணும். விட்ரா பண்ணி ஏதோ கான்ட்ராக்டு அது இதுன்னு ஏதோ ஒரு டம்மி அக்ரிமெண்ட்ஸ் போட்டு 40% கமிஷனாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 500 கோடி என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணால், என் கம்பெனி அக்கௌண்ட்டில் 60% நான் வந்து கொடுத்துடணும். 40% நம்ம எடுத்துக்கலாம். 40%னா 200 கோடி இல்லை? நல்லா இருக்கே சார். நல்லா இருக்குல்ல? நானும் நிறைய கம்பெனி வச்சுருக்கேன். கொண்டு வர மாட்டேன், ஒரு பைய சீந்த மாட்டேங்கிறான், நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறான். இப்படி நீங்க தலைப்பு தேயில போட்டு போயிருவீங்களே. ஆமாம். இந்த ரதீஷுக்கு பின்னணி இருக்குன்றது இதுவரை எந்த யூடியூப்லோ பத்திரிகையிலையோ நான் சொல்கிற அந்த ஒரு இந்த பார்ட், இந்த அவாலா பார்ட்டு வேறு எதுலேயுமே வரல. உடனே நீங்கள் எங்கேயாவது சொல்லி ஈடி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. ஆனால் அனுப்பிச்சாலும் கவலை இல்லை, வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியல. வந்தாலும் வேண்டிய ஆதாரங்களை நான் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிந்த ஆதாரங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பிவிட்டேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ரைட், சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு. ஆக ரெட் ஜெயண்டின் தக் லைஃப், குண்டர், அதாவது தக் லைஃப்னா என்ன, தீய வாழ்க்கை. ரெட் ஜெயண்ட்னா யாருது? இவர் கேட்டது ட்ரெய்லரை பற்றியா இல்லை டாஸ்மாகை பற்றியான்னு நமக்கு தெரியல. ட்ரெய்லர் பார்த்தேன், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கமலஹாசன் அவர்கள் சிறந்த கலைஞர், சிம்புலா நடிச்சிருக்காரு. நமக்கு அவர் 2 பேரும் நல்ல நடிகர்கள். படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். த்ரிஷாவை விட்டுட்டீங்களே. கமலையும் சிம்புவும் சொன்னீங்க, த்ரிஷா விட்டுட்டு போயிட்டீங்களே. த்ரிஷாவை நான் தான் விட்டுட்டேன். அதாவது நான் சொல்ல வந்தது, நான் கவனக்குறைவாக நான் அது பேரை சொல்ல விட்டுட்டேன்னு சொல்ல. ஓகே சார், வடிவேல் ராஜனுக்கு இந்த பதில் போதுமானது. சரிங்க. ஓகே, அடுத்த கேள்வி கொடியாத்தத்திலிருந்து பாமை தேவி. அதாவது பெண்களுக்காக ஒரு பொருளாதார புரட்சியே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறாரே மாசு. இந்த புரட்சி என்ன என்று திருசக்தியாருக்கு புரிகிறதா? அதான் அவர் பேசியிருக்காரு, 700 கோடி பேர் இது வரைக்கும் இலவசமாக பயணம் பண்ணியிருக்காங்களா, கணக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பிங்க் கலர் பஸ்ஸு, அதான் அந்த கணக்கில் வந்து அவர் வந்து அதை தவிர வந்து இந்த 1,15,00,000 பேருக்கு வந்து தகுதி உள்ள பெண்களுக்கு வந்து உரிமை தொகை, வாழ்வு அதுன்னு சொல்லி அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி பொருளாதார புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து என்ன பொருளாதார புரட்சி? நீங்கள் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 4 வருஷத்தில் 73 வருஷத்தில் வாங்கின 4.5 லட்சத்தை தாண்டி டபுள் ஆக்கி 4 வருஷத்தில் இதை வாங்கி நீங்கள் வந்து மத்திய அரசுலேருந்து வர தொகையெல்லாம் வந்து அது எப்படி அது யூஸ் பண்ணாங்களா, மிஸ்யூஸ் பண்ணாங்களான்றதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து இலவசமாக கொடுத்து, அதுலேயும் அதான் நம்ம ஏற்கனவே பேசணும், இவங்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு அந்த குடும்பத்துலேருந்து டாஸ்மாகில் வந்து மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாயை பிடிங்கிடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில். இல்லை சார், எல்லாத்துக்கும் குறை சொல்லக்கூடாது சார், நாங்கள் கொடுக்குறோம்ல சார், பாராட்டுங்க சார். 1000 ரூபாயை கொடுத்துட்டு 3000 ரூபாயை பிடுங்குறீங்க, ரைட்டு, கொடுக்குறோம்ல, மனசு வருது இல்லை? இல்லை, கொடுக்குறது ஓட்டுக்காக தானே கொடுக்குறீங்க, அது தெரியுது இல்லை? அது இது ஒரு இது. ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, அவர் ஒரு துரைமுருகன் சார் வந்து என்ன சொன்னார், நீங்கள் எதுக்கு கொடுக்குறோம் 1000 ரூபா, ஃபோன் போட்டு நீங்கள் உங்கள் அம்மா பொண்ணெல்லாம் பேசிக்கலாம், ஜாலியாக பேசிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து
சினிமாவுக்கு ஜாலியாக போகலாம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது நண்பர்களோடனா. நான் மீன் பண்ணுறது என்ன, கல்லூரி பெண்கள்னு சொன்னால் நண்பர்களோடனா பெண்கள் நண்பர்களாக இருக்கலாம், ஆண்பர்களாக இருக்கலாம். யார் 86 வயது துரைமுருகன் பேசினார். அவர் பையன் கதிரானந்த் சொன்னார், ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வாங்குறதுக்காக மினுமினுப்பாக இருக்கிறதுக்காக. அப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் வந்து அழகில்லாமல் இருக்காங்களா? இவங்க 1000 ரூபாய் கொடுத்து தான் தமிழ்நாட்டு பெண்களை அழகிகளாக்குறாங்களா? அப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இந்த 1000 ரூபாய் இல்லைன்னா அசிங்கமாக இருப்பாங்களா? இது கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக வரும் இல்லையா? ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறதுக்காக கொடுக்குறோன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு இயற்கையிலேயே அழகு இல்லை என்று நீங்கள் சொல்வது தமிழர்களை இழிவுபடுத்துவதாக. அப்புறம் தமிழர்கள் இழிவுபடுத்தினா யார் தமிழர்கள்? திராவிடம், தமிழ், இது எங்கெங்கோ போகுது இது. அப்புறம் வந்து நம்ம பொன்முடி அண்ணா வந்து பேசினார், ஓசி பஸ்ஸு அப்படின்னு பேசினார். அப்புறம் நீங்கள் தான் வந்து பொருளாதார புரட்சி. கள்ளக்குறிச்சியில் ஒரு 68 ஃபேமிலி, 68 பேர் நம்ம செத்து போனாங்க. எல்லாரும் விதவைகள் ஆகிட்டாங்க அந்த ஆம்பளைங்களாம். அதில் 1-2 பொம்பளைங்க, ஒன்று ஒரு திருநங்கை ஒரு அம்மா, அது போக 65 பேர்னு வச்சுங்க. 65 இளம் விதவைகள். கனிமொழி அக்கா சொன்ன மாதிரி இளம் விதவைகள். இதுதான் பொருளாதார புரட்சியா? மா சுப்பிரமணியன் சொல்கிறது இதுதானா? நமக்கு தெரியல. நமக்கு தெரிந்த ஆதாரங்களையும் தகவல்களையும் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே விவரங்கள் பொருளாதார புரட்சி என்னங்கிறத அவர் தான் வந்து விளக்கணும். பொருளாதார புரட்சி ஓகே, இந்த கணக்கில் பொருளாதாரத்தை கட் பண்ணிட்டு வெறும் பெண்களுக்கான புரட்சின்னு பார்த்தா அந்த கொடியை கட்டிக்கிட்டு விரட்டுறது, அரக்கோணம், அது வேற. அது வேற புரட்சி. அது பொருளாதாரம் இல்லை, அது சமுதாய புரட்சி. சமுதாய புரட்சி அது சமூகத்தில் வந்துடும். சமூக நீதி புரட்சி அது. அது எங்க ஐயா ஈரோட்டு ஐயா சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வாக்குப்படி நாங்கள் வந்து அங்கங்கே அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த புரட்சி கரெக்டாக தான் நடக்குது. அந்த புரட்சியை இப்போ நம்ம பேசணும். ஒரு திமுக நிர்வாகி. அரக்கோணம், இது அரக்கோணம் மட்டும் இல்லை, எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து அரக்கோணம் எல்லா இடத்துலையும் இது நடக்குது. அதனால வந்து ஒரு பக்கம் பொருளாதார புரட்சி, ஒரு பக்கம் சமுதாய புரட்சி. ஐயா ஈரோட்டு ஐயா அவரை பார்த்து கும்பிட வேண்டியதுதான். அடுத்து ஓசூரிலிருந்து கிருஷ்ணராஜ் கேட்குறாரு, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் விசிக கூட்டணி அமைக்க கோரி தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாமே. ஆமாங்க. அந்த யாரோ நிர்வாகி, அவர் பேர் வந்து கிரீஷ் சோடாங்கர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வச்சுக்கிட்டு அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இவ்வளோ சீட்டு கேட்போம், 60-70 கேட்கணும், கொடுக்கலன்னா நம்ம தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போது தாவேகாவுக்கு பயங்கர டிமாண்டு. திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கலன்னா வேற எங்கே போவான்? 3வது கூட்டணி சீமான் தனியாக தான் நிற்பேன்னு நேற்று கூட சொல்லிட்டாரு. ஆமாம். அப்போது இப்போ என்னென்னா தாவேகானா விடுதலை சிறுத்தை பார்த்தீங்கன்னா தினம் இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. அவருக்குள்ள அழுத்தங்கள் நமக்கு புரியுது. அவர் கூடவே இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு கட்சியும் உடஞ்சிடக்கூடாது, சீட்டும் வரணும், தேர்தல் செலவுக்கும் பணம் வரணும், இப்படி எல்லா கண்டிஷனும் போட்டு யார் வந்து இவரை கூட்டணியில் வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி யாராவது வச்சுப்பாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க சொல்கிற சீட்டை வாங்கிக்கிட்டாக்க திமுகவில் இத்தனை நாள் இருந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வெளியே போகிறேன்னா தேர்தல் செலவுக்கு பணம் கிடைக்காது. சுற்றி ஏற்கனவே வந்து அது வந்து இப்போ ஒரு தலித்துகளுக்கான கட்சிங்கிறது வந்து அவர் இஸ்லாமியருக்கான கட்சின்னு ஆக்கிட்டாருன்னு ஒரு விமர்சனம் அவர் பேரில் ஓடிக்கிட்டு இருக்கு வலைதளத்தில் தான். நம்ம அது வந்து அதுக்குள்ளே போனால் அது மதவாதமாக போய்ட்டு நம்ம அது வேண்டாம், நம்ம கூட்டணியை மட்டும் பேசுவோம். இந்த தாவேக்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபியூஷனாக அவர் அந்த சோடங்கர், அவர் பேரை புதுசாக இருக்கு, அவர் யாருன்னே தெரியல. அவரை போய் தமிழ்நாட்டில் கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளர் அவர் என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சியின் தவறுகளை துல்லியமாக சுட்டி காட்டுங்கள், ஆளுங்கட்சி என்பதற்காக விட்டுவிட வேணாங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவை காங்கிரஸ் மிரட்டுகிறது. இல்லைன்னா நாங்கள் விஜய் இருக்கிற தைரியத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து பிஜேபி அங்கே இருக்கும்போது அதிமுகவோட போகாது. திருமாவளவன் நேற்று என்ன பேசியிருக்காரு, அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்களா பார்க்கலான்னு நேற்று பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்குது? நீங்கள் ஒரு கால் பாஜக அந்த கூட்டணி ஏதோ ஒரு காரணத்தினால உடைந்து விட்டது தேர்தலுக்கு முன்னாலன்னா நாங்கள் அதிமுக பக்கம் போக தயார் தானே அர்த்தம். பாஜக இருப்பதுனால தான் நாங்கள் வந்து அங்கே போகாமல் இருக்கோம். பாஜகவோட ஒரு கால அதிமுகவுக்கு ஏதோ ஒரு விரிசல் வந்துருச்சு தேர்தலுக்கு முன்னாலேன்னா நாங்கள் போக தயார்னு. நீங்கள் வந்து அதுபடி அவர் திமுக விட்டுட்டு அதிமுக போகிறான்னு கேட்டிங்கன்னா, பாஜக இருந்த 2001 கூட்டணியில் அந்த அதிமுக கூட்டணியில் பாஜக ஒன்றா இருந்தபோது 2001 முதலாக மங்களூரில் எம்எல்ஏ ஆனவர் திருமாவளவன் அண்ணன். முதல்ல மங்களூரில்
அவர் எம்எல்ஏ ஜெயிச்சது அதிமுக பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக இருந்தது. ஸோ அப்போ வந்து எதுவுமே அரசியலில் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இப்படி வந்து தைரியமாக பேசுகிறது என்றால் அரசியல் பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பேசுவது ஒரு வழக்கமான பாணி. இருந்தாலும் திமுக வந்து சிலபஸ் வந்து டஃப் ஆகிட்டே வருது. திமுகவை மிரட்டும் காங்கிரஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீரனூர்ல இருந்து ராகவேந்திரன் கேட்டிருக்காரு, தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவரின் குறிப்புகள் தீய நோக்கமும் சர்வாதிகார எண்ணமும் கொண்டுள்ளது என்கிறாரே இந்துராம். இந்து பத்திரிகை இல்லைங்க, குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலோ இல்லை அது விஷயமாக ஒரு ரெஃபரன்ஸோ ஆர்டிகிள் 361 அதை 143 பிரகாரம் வந்து கேட்பதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து இந்த ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏன்னு கேட்டால் அதில் உள்ள தீர்ப்பில் என்ன சொல்லுதுன்னால், அதாவது சட்ட அமைப்பு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இதை மாதிரி உள்ளது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு குறைந்தது 5 பேர் கொண்ட அமர்வு தான் இதை முடிவு பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் இந்த தீர்ப்பை கொடுத்தது வந்து 2 பேர் கொண்ட அமர்வு. அங்கேயே சிக்கல் ஆரம்பிக்குது. அந்த 143 கீழே வந்து என்னமோ முதல்ல ஜனாதிபதி முர்மு தான் வந்து பிஜேபி சொல்லி கேள்வி கேட்குறாங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நேரு பிரதமராக இருக்க அதில் ஆரம்பித்து வந்து 15 முறை கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை. இதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து ரெஃபரன்ஸ் 143 பிரகாரம். இந்த புள்ளி விவரத்தை சொன்னது நான் இல்லை, திமுகவுடைய மூத்த ராஜ்யசபா எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. வில்சனா அவர் வில்சன் இப்படி சொன்னதுனால வில்லன் சன்னா போடாது, அது வேற விஷயம். ரைட்டு. ஆக தகவல் நம்ம ஒரு திமுகவில் ஒரு மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா எம்பி சொல்லுவார், பொய் சொல்லுவார், நம்ம சொல்ல முடியுமா? அவர் சொன்ன புள்ளி விவரம் கரெக்டாக தானே இருக்கும், நம்ம நம்பணும். அவரே 15 தடவைன்னு சொல்கிறாரு. இந்த 15 தடவையும் வந்து உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சில இடங்களில் சொல்லியிருக்கு. கான்ஸ்டியூஷனில் சட்ட அமைப்பை அவர்கள் வந்து புறந்தள்ளினது வந்து உச்சநீதிமன்றம் அந்த என்ஜேஏசி, அதாவது கொலீஜியமுக்கு பதிலாக நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று பாராளுமன்றம் பாஸ் பண்ணது மட்டும்தான் இந்தியா வரலாற்றிலே உச்சநீதிமன்றம் முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கியது. பாக்கி இடங்கள்லாம் அதில் உள்ள 1-2 ஷரத்துக்கள் ஏதாவது ரெஃபரன்ஸில் வந்து நீக்கியிருக்காங்க. ஆக இது ஒரு சிக்கலான விவகாரம். 14 கேள்வி கேட்டிருக்காங்க ஜனாதிபதி முர்மு அவர்கள். இதுக்கு ஒரு 5 பேர் கொண்ட அமர்வை வந்து அறிவிப்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்கணும், அதாவது விவரங்கள் பார்த்து அவங்க வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொல்லும் போதே முதல் கேள்வி ஏன் முதல்ல 2 பேர் அமர்வில் இது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பல கேள்விகள் வரும். இந்த 14ஓடு நிற்காது, இது இன்னும் அதிகமாகும். இது ஒரு ஒரு சர்ச்சைக்குரியன்னு சொல்கிறத விட ஒரு வரலாற்று பூர்வமானது. 2வது முதலமைச்சர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், ஜனாதிபதிக்கு கண்டனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் வந்து அவமதிப்பதா ஜனாதிபதி? பிஜேபி சொல்படி ஏங்க உச்சநீதிமன்றம் தானே நீட் தேர்வு கொடுத்துச்சு தீர்ப்பு. நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அதை எதிர்த்து நீங்கள் வந்து தீர்மானம் போட்டிங்களே, அப்போ உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு திமுக தலைமையிலான திமுக அரசு வந்து சட்டமன்றத்தில் வந்து அவமானப்படுத்தியதா உச்சநீதிமன்றத்தில்? அப்புறம் சிஏஏ, அதாவது குடியுரிமை சட்டம், என்ஆர்சி, அதுவும் அந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட சட்டம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும், முடிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் விசாரணை இல்லை, அதோடு நின்று போச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்கீங்களே, அப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தை வந்து அவமானப்படுத்தியதாக முதல்வர் ஏற்றுக்கொள்வாரா? ஜனாதிபதியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால் கண்ணாடியில் ஒரு தடவை பார்க்க வேணாமா? நம்ம அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக சேலத்திலிருந்து வெங்கடேச பூபதி கேட்கிறார், இண்டி கூட்டணிக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை என்கிறாரே ப. சிதம்பரம். கரெக்டாக சொல்லிட்டாரோ? இல்லை, அது அவங்க வந்து ப. சிதம்பரம் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து அவர் கார்த்தி சிதம்பரம் ஏற்கனவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாஜக பக்கம் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ப. சிதம்பரத்து வந்து சொல்கிறது வந்து ஆச்சரியமானவங்க வந்து இல்லை. ஏன்னு கேட்டால் நிறையா அவர் பேரில் 26 கேஸும் இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குது, எத்தனைன்றதை தாண்டி வழக்குகள் இருக்குது.
அது ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக சொல்லலாம். பாஜக மிக வலிமையான கட்சி, இண்டி கூட்டணி அப்படி இல்லைங்கிறாரு. இண்டி கூட்டணி வந்து ஒற்றுமையாக இல்லை, அது நெல்லிக்காய் மூட்டை போல இருக்குங்கிறது வந்து ப. சிதம்பரம் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே, ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம் அது. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சசி தரூர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த போர் நடந்த விஷயங்களை வந்து அவர் வந்து அந்த 7 பேர் கொண்ட குழுவில், அது ஒரு ப. சிதம்பரம் சொன்னதுனால அதுலேருந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். ஆச்சரியமான ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். ஒரு 7 பேர் கொண்ட ஒரு பேனல் போட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடை வந்து பாகிஸ்தான் எதிரான அந்த நிலைப்பாடு, அந்த தீவிரவாதம், அதில் சசி தரூரை எடுத்திருக்காங்க. சசி தரூர் வந்து முழுக்க முழுக்க மோடி அரசை பாராட்டின்னு சொல்றதை விட இந்திய இராணுவம் இந்தியாவை அது ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு இதோட வந்து இந்தியா செய்தது சரிதான், தீவிரவாதத்தை எதிர்த்து அப்படின்னு, அதாவது கட்சியை தாண்டி தேசம் முதலிடம் கொடுத்து செய்திருக்காரு. அந்த வரைக்கும் நம்ம சசி தரூராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம பாராட்டுறோம். இப்போ யாரெல்லாம் அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது, நீங்கள் ஏன் சசி தரூரை போடுறீங்க, நாங்கள் சொல்கிற ஆனந்த் சர்மாவை போடுங்க, நாங்கள் சொல்கிற சையது நூர் ஹுசேனை போடுங்கன்னு யாரையும் சொல்கிறாங்க. அவங்க பேர்லலாம் ஏற்கனவே தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. அவர் இன்னும் கௌரவ் கோகோய்னு இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவாக பேசினவங்க, இவங்கள போய் இந்தியா தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக பேச சொன்னால் இவன் போய் என்ன பேசுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சசி தரூர் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சசி தரூர் வந்து ஏற்கனவே கொஞ்ச நாளாக வந்து மோடி அரசுக்கு ஆதரவாக அந்த லைனில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு எண்ணம் உண்டு. அதே மாதிரி மனிஷ் திவாரியும் காங்கிரஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி, இதை விடுங்க, அவங்களாம் வெளியே இருக்காங்க, நமக்கு என்ன, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழர், நம்ம இங்கே பார்ப்போம். அக்கா கனிமொழியும் இருக்கு, அக்கா கனிமொழி இருக்கேன், அங்கே தான் வர்றேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நான் வரதுக்கு முன்னால். அப்போ என்ன அர்த்தம், சசி தரூரோ மனிஷ் திவாரியோ இல்லை அப்படிப்பட்டவங்களோ வந்து பாஜக மோடிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் எங்க நீங்க சுத்தி வர்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிடுச்சிங்களா? நம்ம முன்னால பேசியிருக்கோம், கனிமொழி மற்றும் சில சீனியர்களை வைத்து இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வலை பின்னப்படுகிறது, திமுகவை வந்து ஒரு பிளவுபடுத்தன்னு சொல்றதை விட பலவீனப்படுத்தன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு மாதம் முன்னால் பேசணும். இப்போ அதுக்கு வந்து முதல்வர் சம்மதம் தெரிவிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளதையும் கரெக்டாக சொல்லணும்ல, நம்ம எதையுமே தவறாக சொல்லக்கூடாது. அப்போது இப்படி யோசனை பண்ணி பாருங்கள், பிஜேபி மேலிடத்துடைய, அதாவது மத்திய அரசுடைய குட் புக்ஸில் வந்து கனிமொழி இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அது மேட்ச் ஆகுது. ஆமாம், சரி, முதல்வர் ஏன் சம்மதம் கொடுக்குறாரு? அதுக்கு பதில் டிஆர் பாலு அனுப்பலாமே, திருச்சி சிவாவை அனுப்பலாம், சொல்லலாமா? சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா கட்சி. அவர் ஏன் சம்மதம் கொடுக்குறாரு? அங்கே தான் பாயிண்ட்டு. ஒரு 7 நாட்டுக்கோ 10 நாட்டுக்கோ போனோம், இந்த அம்மாவை அனுப்பிச்சி விட்டா ஒரு 3 மாதம் அந்த பக்கம் போயிரும்ல. இந்த தேர்தல் வரைக்கும் உள்ள கொஞ்சம் ஒரு 3 மாதம் லோக்கல் பிரச்சனை இருக்காது இல்லை? ஏற்கனவே பொதுச் செயலாளர் வந்து யாரை மாற்றுறது, துரைமுருகனை நீக்கிட்டு உதயநிதி சாரை கொண்டு வரலாமா, இப்படியெல்லாம் சில பேச்சுக்கள் அடிபட்டு வருது. இல்லை கனிமொழியை விட்டுட்டு உதயநிதிக்கு ஏதாவது ஒரு நம்ம வந்து அப்படி இந்த இந்த கனிமொழி வர்சஸ் உதயநிதி இந்த பிரச்சனைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லா மீடியாலையும் இருக்குது. இந்த அம்மாவை ஒரு 3 மாதம் வெளியே அனுப்பிச்சி விட்டா மோடி தயவில் புண்ணியமாக போகுமா? இப்படியும் அரசியல் எப்படியெல்லாம் போயிருது பாருங்க. அதுதான் அங்கதான் நிக்கிறான் தர்மலிங்கம் அப்படின்ற மாதிரி. முதல்வர் கணக்கு சரியா இருக்குது. முதல்வர் வந்து என்ன பண்ணாரு, ஓ அப்படியா, எனக்கு தான் தெரியுமே நீங்க கனிமொழியை தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு, அவ்வளவுதானே, வெரி குட் டிக் அப்படின்ட்டாரு. தொல்லை விட்டது இல்ல. அதான் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் டம்மி வேட்பாளரை ஆப்போசிட்ல போடும் போதே நமக்கு தெரிந்து விட்டது. தெரிஞ்சு போச்சு, குட் புக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு. ஓகே சார், அடுத்த கேள்வி. பெரம்பலூர்ல இருந்து ஆதித் தமிழன் கேட்கிறார். அதாவது வடகாடு விவகாரத்தில் பெட்ரோல் போடும் போது ஏற்பட்ட தகராறு என்று காவல்துறை கூறியது. ஆனால் கோவில் திருவிழா தீண்டாமை பிரச்சனை தான் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறாரே. இல்லைங்க, இதுல வந்து ரொம்ப முரண்பாடான விஷயங்கள் வந்தது. காவல்துறையில் முதல்ல இந்த சம்பவம் நடந்தவொன்னே வடகாட்டில் கோயில் திருவிழாவில் சாதி பிரச்சனை அப்படின்னு ஒரு செய்தி தகவல் வந்தது, உறுதிப்படுத்தப்படாத தகவல். அப்போது
அங்கே உள்ள ஏடிஜிபி வருண்குமாரும் சரி, சட்ட அமைச்சர் ரகுபதியும் என்ன பேசுனாங்க, இது கோவில் சம்மந்தமான பிரச்சனை, நாங்கள் என்னன்னு பார்க்குறோன்னு சொன்னாங்க. என்ன பேசியிருக்காங்க? கோயில் திருவிழா சம்மந்தமான பிரச்சனை. ஆனால் மறுநாளே ஒரு நாள் 2 நாளில் காவல்துறை அறிக்கை கொடுக்குது. இது 2 பேர் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து ஏதோ பெட்ரோல் போடும்போது உள்ள பர்சனல் தகராறு, இதை சாதி பிரச்சனை என்று யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் வலைதளங்களில் போட்டால் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாலேயே ஏடிஜிபி வருண்குமாரும் இது கோயில் திருவிழா சம்பந்தமான விஷயங்கிற வகையில் பேசியிருக்காரு, சட்ட அமைச்சரும் பேசியிருக்காங்க. அப்போ சட்டபூர்வமான நடவடிக்கை பாயினா இவங்க 2 பேர் பேரில் பாயுமா, பாஞ்சிடுச்சா நமக்கு தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் டெவலப் ஆகலை, அறிவு விருத்தி ஆகலை, நமக்கு தெரியல. ஏன்னா காவல்துறை அறிக்கை கொடுக்குதுன்னா காவல்துறையை சேர்ந்தவரே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேசியிருக்காரு, அந்த வகையில் ஒரு சட்ட அமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ அவங்க பேரில் நடவடிக்கை பாயுமா, பாஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து சமாதான கூட்டம் நடத்துகிறாங்க. அது என்னங்க 2 பேர் இப்போ நீங்கள் நானும் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் ஒரு உதாரணமாக வச்சுப்பேன், நீங்கள் நானே ஏன் அடிச்சுக்க போகிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், அங்கே போய் ஒரு உதாரணமாக வந்து பெட்ரோல் பங்கில் வந்து ஏதோ ஒரு நான் முதல்ல நீ முதல்லன்னு அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு சமாதான கூட்டம்? சமாதான கூட்டம் என்பது ஒரு கிராமத்திலோ ஒரு நகரத்திலோ எப்போ வரும்னா 2 குழுக்கள், 2 ஜாதிகள் இல்லை 2 மதங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தான் சமாதான கூட்டம்னு வரும். இங்கேருந்து 10 பேரை கூப்பிட்டு அங்கேருந்து 10 பேரை கூப்பிட்டு அடிச்சுக்காதீங்களா, கண்டிஷன் இது, நீ அங்கே போகக்கூடாது, நீ இங்கே வரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, சமாதான கூட்டம். சமாதான கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு, ஏன் போட்டீங்க? பிரச்சனைக்குரிய இடத்தை பயன்படுத்த தடை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. எது பிரச்சனைக்குரிய இடம்? பெட்ரோல் பங்கா? இப்போ நீங்கள் நானும் போய் பெட்ரோல் பங்கில் சண்டை போட்டு வந்தால் அடுத்து 3 மாதத்துக்கு பெட்ரோல் பங்கை மூடிடுவாங்களா? பெட்ரோல் பங்காரனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, சண்டை போடுறவனுக்கும். அப்புறம் அது பிரச்சனைக்குரிய இடத்த 3 மாதம் மூடிடுவாங்களா? ஹோட்டலில் வந்து ஒருத்தர் வந்து 2 பேர் அடிச்சுக்கிறாங்க பக்கத்து டேபிளில், ஹோட்டலில் 3 மாதம் மூடிடுவீங்களா? இப்போ பிரச்சனைக்குரிய இடத்தை வந்து பயன்படுத்த தடைனா அந்த பிரச்சனைக்குரிய இடம் எது, ஏன்? அப்போ கோயில் திருவிழா விஷயம்தான். இப்போ நான் வந்து திருமாவளவன் வந்து சொல்வதை வந்து நான் வந்து பொய் என்று என்னால் புறந்தள்ளி விட முடியவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து சாதி பிரச்சனை தான், வடகாட்டில் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்கிறார். திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே சொல்கிறார். ஆமாம், ஆளுங்கட்சியான திமுகவோடு இருந்து கொண்டே. இப்போது அவர் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? எனக்கு தெரியல. ஆமாம், அவதூறு பரப்புனா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. இல்லை, அவர் ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருக்காருல, அவர் பேரில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததா தெரியலையே. இன்னும் நேற்று கூட ஏதோ போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தார் போல. அப்படின்னா இன்ஃபேக்ட் அவர் நடவடிக்கை எடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா இதா சாக்குன்னு கூட்டணி விட்டு போயிடுவார். அவர் எப்படா போகலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி அதாவது திரௌபதி அம்மன் கோயில், மேல்பாதி, எல்லா இடத்துலையும் வந்து இது பல ஊர்களில் நடக்குது. ஒரு ஊர் 2 ஊரில் இல்லை, பல ஊரில் இந்த சாதி பிரச்சனை, இந்த திருவிழா, கோயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடக்குது. ஒரு தீண்டத்தகாதவர்கள்னு அன்றைக்கி வந்து கோயிலுக்குள்ளே வந்து இப்போ தான் போன வாரம் தான் மதுரை வைத்தியநாதையர் அவர் வந்து முதலாக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் நாகர்கோயில் நாகநாத சாமி கோயில்லையும் முதலாக அரிஜனங்கள் என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட இன்றைய இன்னைக்கு பட்டியலினம் சொல்லக்கூடிய அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் கோயிலுக்குள்ளே போனார். அதை ஏற்பாடு செய்து அதை சட்டமாக வருவதற்கு வந்து ஏற்பாடு செய்தவர் ராஜாஜி அவர்கள். அவங்களெல்லாம் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு பாராட்டில் அதை குறிப்பிட்டு பேசல. போன வாரம் தான் அவருக்கு பிறந்த நாளோ நினைவு நாளோ ஆதித்யநாதர் நினைவு நாள் நினைக்கிறேன் வந்தது. இப்போ ஏதோ ஒரு அவருடைய நாள், பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் 1939. ஆனால் இவங்க தான் வந்து யாரோ ஒருத்தரை காமிச்சு அவர் தான் வந்து சமூக நீதி, சாதியை ஒழிச்சார், அவர் தான் சமூக நீதி ஏற்படுத்தினார் அப்படின்னு வேற ஒருத்தரை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த காலத்திலேயே வந்து அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை வந்து இன்னைக்கு முடியல. எத்தனை வருஷம் பொறுத்து? கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது, இன்னும் முடியல. 85 வருஷம் ஆயிடுச்சு. 39 கணக்கில் வச்சா, அதுக்கு முன்னாலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 100 வருஷம். 100 வருஷமாக நம்மளால் சாதி பிரச்சனையை தீர்க்க முடியல.
திருமாவளவன் சொல்கிறது நியாயம்தான். ஆனால் வந்து அதை திசை திருப்புவதற்காக இல்லை, அது பெட்ரோல் பங்கு பிரச்சனை, இது மாதிரி தான் ஏதாவது அதை அந்த 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிட்டாங்க அரக்கோணத்துலன்னா, இல்லை அது 2வது மனைவி பிரச்சனை. எவ்வளவு நாள் இப்படி இப்போ நம்ம வந்து சும்மா வந்து மடைமாற்றம் செய்து தப்பிக்க முடியும்? ரைட். அடுத்ததாக மன்னார்குடியிலிருந்து சடகோபன் கேட்கிறார், புகழ்பெற்ற குக்கே சுப்பிரமணியர் கோவில் வாரிய தலைவராக மாஜி ரவுடி நியமனம் பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் சார் மாஜி ரவுடி. குக்கே சுப்பிரமணிய கோயிலுங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற பிரபலமான கோயில், அது கர்நாடகாவில் இருக்குது. அங்கே யாரோ ஒரு ஹரீஷ் இஞ்சாடியா நம்ம பேர், அவர் வந்து ஒரு மாஜி ரவுடி. அவரை வந்து அங்கே உள்ள அறநிலையத்துறை அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர், கர்நாடக அமைச்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவரை வந்து அந்த ட்ரஸ்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதில் நியமிச்சிருக்காங்க. இதை வந்து அங்கே உள்ள எதிர்கட்சிகள் உட்பட பொதுமக்களும் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறது, அதை எதிர்த்துருக்காங்க. இதை போய் நம்மகிட்ட கேட்குறாரு, கர்நாடகாவில் ஒரு மாஜி ரவுடியை ஒரு கோவிலில் வந்து ட்ரஸ்ட் போர்டு மெம்பர் தலைவராக போட்டதுக்கு இப்படி கேள்வி கேட்குறாரு. ஒரு கோயிலில், ஒரே ஒரு கோயிலில். ஆமாம். அதுவும் வந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில். இப்போ தமிழ்நாட்டில் அதை அப்படியே கொண்டு இந்த குக்கேவை கொண்டு வச்சா ரொம்ப கெக்க புக்கேன்னு ஆயிடுமே. நம்ம அந்த ஒப்பீடே வந்து ரொம்ப எங்கேயோ போயிடுதே, நமக்கு தெரியல. அங்கேயாவது மாஜி ரவுடி, அங்கேயாவது மாஜி ரவுடி. ஆமாம், இங்கே அதான் அங்கே மாஜி ரவுடி ஒருத்தர் தான். இங்கே மாஜி ரவுடிகள் நிறைய. அவர் ஏதோ அறநிலையத்துறை அமைச்சர், அதாவது பரிந்துரைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம இன்னும், அதாவது கர்நாடகா வந்து சும்மா 5ஆம் கிளாஸ்லேயே இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம PhD லெவலில் வந்துட்டோம். இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இப்போ கூட திருவையாறு கோயில், ஐயாரப்பன் கோயிலில் வந்து ஒரு திருவிழா சொல்லி முடிச்சிருவோம். இது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த திருவிழாவில் வந்து கூட்டம் வந்து அங்கே வந்து இந்த கிருஷ்ணர் பொம்மையை வச்சு பூ போடுற மாதிரி ஏதோ ஒரு சம்பிரதாயம். அது போடும்போது கூட்டம் திருவையாறு எங்கள் ஊர் பக்கம்தான், அந்த பக்கம்தான். அது தெருவெல்லாம் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அதில் கூட்டம் அதிகமாகிடுச்சு. காவல்துறை என்ன பண்ணணும், வருஷம் எவ்வளோ கூட்டம் வரும்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிக்கணும், பாதுகாப்பு. சரியாக பண்ணாததுனால நெரிசல் ஏற்பட்டு தடியடி நடத்தி இருக்கிறார் பக்தர்களிடம். அங்கே ஒன்றும் தகராறுலாம் இல்லை, இந்த பெட்ரோல் பங்கு தகராறுலாம் அங்கே இல்லை, சாதி தகராறு அங்கே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மல் கோயில் திருவிழா, அந்த சப்பரம் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஏதோ ஒரு சப்தஸ்தான திருவிழா, ஏதோ ஒரு விழா. அதை வந்து காவல்துறையால் இவங்க தான் வந்து கும்பமேளாவை பற்றி விமர்சனம் பண்ணி பேசினவங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்த கும்பமேளாவில் வந்து ஏன் நிர்வாகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பேசுங்க. இங்கே உள்ள திருவையாறில் சில 1000 பேர், அங்கே கோடிக்கணக்கில் வந்தால் இங்கே சில 1000 பேர். எதுக்காக சொல்லணும்னா, நீங்கள் அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி மாஜி ரவுடின்னு சொன்னோன்னா மனசு எங்கெங்கேயோ எனக்கு அலப்பாயுது. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், என்னை விட்டுருங்க, பேச விரும்பலை இதுக்கு மேலே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார். கடைசி கேள்வியாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு வழக்கறிஞராக திமுக வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்களே, பின்னணி என்னவாக இருக்கும்? இவர் தான் இந்த சில நேயர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களே கேள்வியை கேட்டுருவாங்க, அவங்களே பதில் சொல்லிட்டு அதை நம்ம வாயில வர வச்சு நம்மளை ஏதாவது மாட்டி விடணும்னு அதுல ஒரு சந்தோஷம். அவர் தான் சொன்னாரு, அவர் நம்மளை காமிக்கிறதுக்கு. ஏங்க, கொடநாட்டில் குற்றவாளியாக வந்து யார் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது கொடநாடு பொள்ளாச்சி மட்டுமல்லன்னு சொல்லி அமைச்சர்லாம் பேசியிருக்காங்க, திமுக அமைச்சர்லாம். பொள்ளாச்சி மட்டுமல்ல, பொள்ளாச்சி தீர்ப்பு, அந்த பாலியல் வழக்கு தீர்ப்பு, கொடநாடு வழக்கிலும் கூடிய விரைவில் தீர்ப்பு வரும், குற்றவாளிகள் தண்டனை பெறுவார்கள். யாரை நினச்சி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். எடப்பாடியார் வந்து அதில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கார். விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஆனால் அதில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, குற்றம் சாட்டப்பட்டவர் எடப்பாடிக்கு இல்லை, வேறு ஏதோ ஒரு மொத்தம் 20 பேர்னா 18ஆம் நம்பர்
ஏதோ ஒரு நம்பரில் இருக்கிறவருக்கு ஒரு புள்ளிக்கு திமுக வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகிறார்கள் அப்படின்னா, அப்போ அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கோ திமுக முயல்கிறது. இப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. யாரும் நட்பு, யாரும் எதிரி. விசிக வந்து உள்ளுக்குள்ள கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவர் ஒரு பக்கம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுகவும் திமுகவும் எதிரில் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இல்லை எங்கே என்ன கனெக்ஷன், யாருக்கு யாரோட கனெக்ஷன்னு ஒன்றும் சொல்ல முடியல. ஆக இதுக்கு தான் திராவிட மாடல்னு பேர் வச்சுருக்கோம் நாங்கள். எதுவுமே புரியாமல் ஒரு மாயையாக இருக்கக்கூடிய அந்த திராவிடத்தை தான் திராவிட மாடல்னு வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க. என்னதான் இருந்தாலும் ஏதோ நீரடித்து நீர் வந்து விலகுமா அப்படின்னு சொல்ற மாதிரி திராவிடத்துக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு திராவிடம் இன்னொரு திராவிடத்தை விட்டு கொடுத்து விடுமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோ. நம்ம கேள்வியும் கேட்டுறாங்க, பதிலும் சொல்லிடுறாங்க, நம்மளை வச்சு கேட்கல ஒரு ஜாலி. ஆமாம், ஓகே சார். கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த காதோடு கேட்டீங்க. தமிழ்நாடா இந்தியாவா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரியா? நம்ம தமிழ்நாடு பேசுவோம். நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழர்கள், நம்ம திராவிடர்கள் கூட சொல்லிக்கல, நம்ம தமிழர்கள் தான். சரி. அது சமீபத்தில் வந்து முன்னால் நம்ம ஒரு காதோட்டில் வந்து பேசியிருந்தோம். ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டெல்லாம் ஒரு 1500 ஏக்கர் வந்து தேனியில் வந்து தேனி உசிலம்பட்டி பகுதியில் சில முக்கிய புள்ளி ஒருத்தர் சம்பந்தப்பட்ட முக்கிய குடும்பம் ஆமாம், குடும்பத்து புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க 1500 ஏக்கர்னு. இதே காதோடுல பேசியிருக்கோம். நம்ம காதோடு ஆரம்ப கட்டத்தில் பேசுகிறோம். முதல்ல பேசுவோம். கரெக்ட், ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதுடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து வால்பாறை, இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் வால்பாறை டாப் ஸ்லீப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு வால்பாறை, அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் வால்பாறையில் 3 ப்ராப்பர்ட்டி, நீலகிரியில் ஒரு ப்ராப்பர்ட்டினா ஒரு நிலம். மொத்தம் வந்து அதிகமில்லை ஜென்டில்மன் 3000 ஏக்கர். வெறும் 3000 ஏக்கர் 4லையும் சேர்த்து. இதில் 3 வந்து வால்பாறை டிவிஷனில் வருது, 1 வந்து நீலகிரியில் வருது. இதை வந்து சமீபத்தில் யாரோ ஒரு முக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது சம்பந்தமாக அந்த பதிவு இதெல்லாம் பண்ணுறதுக்காக போகிறாங்க இல்லையா? ஆமாம். இந்த பதிவு பண்ணுறதுக்கு போகும்போது 80 பவுன்சர்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து போயிருக்காங்க. இந்த பவுன்சர்கள்லாம் தெரியுமில்ல, இந்த அடிதடி வந்தால் சமாளிக்கிறதுக்காக, இல்லை புதுசாக அடிதடியை கிரியேட் பண்ணுறதுக்காக. நார்மலாக ஒருத்தர் 2 பேர் 4 பேர் போவாங்க, இந்த பாதுகாப்புன்னு சொல்லி, இல்லை 10 பேர் போவாங்க. 80 பேர் போயிருக்காங்க. நீங்கள் உடனே நீலகிரி மாவட்டத்துக்கு சமீபத்தில் யார் போனாங்க, யார் வாக்கிங் போனாங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆமாம். அப்புறம் வந்து வெல்வெட்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாங்க. நீங்கள் எதையாவது ஒன்று போட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டு நாளைக்கு வந்து என் பேரில் பழி வந்துடக்கூடாது இல்லையா? பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்னு வரக்கூடாது. சரி. ஆனால் 3000 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 80 பவுன்சர் போனாங்க. அதில் 3 வால்பாறை டிவிஷனு, 1 நீலகிரி. இதற்கும் எந்த ஒரு விஐபியுடைய சுற்றுப்பயணத்திற்கும் தொடர்பு இருப்பதாக நான் சொல்லவில்லை என்பதை தெளிவாக காதோடு சொல்லிவிட்டீங்க. தெளிவாக சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? இந்த பக்கம் வாங்கியிருக்காங்க ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் அவங்க பிரபலமான குடும்பம், முக்கியமான குடும்பம், தமிழ்நாட்டில் முக்கியமான குடும்பம், முதன்மை குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உடனே நீங்கள் வந்து இவராக இருக்குமா அவராக இருக்குமா, இப்போ சமீபத்தில் யார் வந்து குடும்பத்தோடு போனாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது. நான் எதுவும் சொல்லவில்லை, காதோடு முடிச்சுக்குவோம். பொறுப்பு துறப்பு. ஆமாம், பொறுப்பு துறப்பு, டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். ஓகே சார், இந்த வாரம் காதோடு நல்லாவே பற்ற வச்சுட்டீங்க. ஆமாம். அப்போ நீலகிரியை வளைத்து போட்ட விவிஐபின்னு நீங்கள் வந்து தலைப்பு போட்டுக்கலாம். அருமையாக நீங்களே கொடுத்துட்டீங்க. ஆமாம். ஓகே சார், மக்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்து மிக்கிறோம். நன்றி சார். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம்.
நன்றி சார்.